வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொகுப்பில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கப் போகிறது மற்றும் என்னென்ன சுபபலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தொட்டது துலங்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகிறது. உங்கள் நட்சத்திர அதிபதி குரு பகவான் சாதகமான பார்வையில் இருப்பதால் இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். மனத்தெளிவும் செயலில் நேர்த்தியும் உண்டாகும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய உயரங்களை எட்டும் வாய்ப்புகள் அமையும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரித்து புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கைகூடும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இருமடங்காக உயரும். குறிப்பாக கல்வித்துறை, வங்கித்துறை மற்றும் ஆலோசனை களத்தில் இருப்பவர்களுக்கு பொற்காலமாக இந்த மாதம் இருக்கும். புதிய கிளைகளை தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ எடுக்கும் முயற்சிகள் பெரிய வெற்றியை தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் வரவு மிக திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பெரும் தொகை கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். வங்கிக் கடன் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பதில் கிடைக்கும். நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் செய்யும் முதலீடுகள் வருங்காலத்தில் பெரும் லாபத்தை தரும். எனினும் மற்றவர்களுக்கு பணம் கடன் கொடுக்கும்போது மட்டும் சற்று கவனமாக இருக்கவும். குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழல் அமையும். தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுகள் சுபமாக முடியும். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஆன்மீக பயணங்கள் அல்லது குடும்பச் சுற்றுலா இந்த மாதம் கைகூடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இல்லை. இருந்தாலும் குருவின் நட்சத்திரம் என்பதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. குறிப்பாக சர்க்கரை மற்றும் கொழுப்புச் சத்துள்ள உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. முறையான உடற்பயிற்சியும் அதிகாலையில் இறை வழிபாடும் உங்கள் உடல் நலத்தை சீராக வைத்திருக்கும். பயணங்களின் போது உரிய பாதுகாப்புடன் இருப்பது அவசியம். இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்க செய்ய வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அல்லது மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். மேலும் அருகில் உள்ள கோவில்களில் இருக்கும் பசுக்களுக்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் சகல தோஷங்களையும் நீக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதுபோன்ற துல்லியமான நட்சத்திர பலன்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றுமொரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.